guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம அவுட்டிங்க்கு ஒரு சிம்பிளான மேக்கப் போட்டு போனால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு க்ரீன் கலர் குர்த்தா போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3/4 ஹேண்ட்ஸ் வச்சு. ஸோ இப்போ காஸ்டியூம் பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மீடியம் ஹைட் இருக்கீங்க, இல்லை ஒரு மீடியம் சைஸ் இருக்கீங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் நீங்கள் அதை விட ஹைட்டாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3/4 ஹேண்ட்ஸ் வச்சு குர்த்தா போடுறது உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக ஒரு அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீட் குர்த்தா போடுங்க. ஒரு 3/4 ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்ச், ஸோ வாட்ச் இது வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி லூஸ் ஹேர் விடலாம், இல்லைனா வந்து சின்னதாக பப் வச்சு இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கூட உங்களுக்கு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். சில பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, மேக்கப் போடணும் பட் வந்து ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து மேக்கப்பா அது ரொம்ப டார்க்காக இருக்குமே, லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஸோ உங்கள் காஜல் வச்சு கண்டுபிடிப்பாங்க நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க, ரொம்ப ஓவர் டூவாக இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம இன்றைக்கி ஸ்கிப் பண்ண போகிறோம். எல்லா திங்ஸுமே நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். கன்சீலர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், காஜல், லைனர், லிப்ஸ்டிக், லிப் லைனர், ஸோ நம்ம எல்லாமே இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம லைட்டாக யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஃபேஸ் எப்படி ரொம்ப லைட்டாகவும் காமிக்கலாம், ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் காமிக்கலான்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு மேக்கப்பில் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மேக்கப், லைட்டான மேக்கப், அவுட்டிங் மேக்கப் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆல்வேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்வேரா ஜெல் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரைமர் இப்போ நீங்கள் போடல, ப்ரைமர் வேண்டாம், இல்லைனா வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிக் அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் நேரத்தில் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட சப்போஸ் ப்ரைமர் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கும் நம்ம வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா கூட நம்மளுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரைமர் எதுவும் யூஸ் பண்ணலை, ஸோ மாய்ஸ்சரைசர் எதுவும் நான் யூஸ் பண்ணலை, வெறும் ஆலோவேரா மட்டுமே நான் என்னோடய பேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் LA Girl ப்ரோ கன்சிலர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர். இது வந்து என்னோடய அண்டர் ஐ ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டர் ஐ ஏரியா, வாயை சுற்றி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேன் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நல்லா இதை போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்பஞ்சு வச்சு அந்த கரெக்டர் எல்லாத்தையுமே நான் இப்போது டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டேப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எதாவது இருந்தால் கூட அதிலே வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஒரு நீட்டாக கிடைக்கும் லுக்கு. ஒருவேளை உங்களுக்கு டார்க் பேச்சஸோ இல்லை டேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன்னா, LA Girlயே வந்து இன்னும் ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக்னஸை ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு லூஸான ஸ்பஞ்ச் வச்சு நான் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் SQலேருந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூஸ் பவுடர் வந்து நீங்கள் அந்த கரெக்டாக பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் போட்டு நல்லா செட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈவன் டோன் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஆரஞ்சு வந்து அவ்வளோ தெரியாது, நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் வந்து நல்லாவே ஹைட் ஆகிடும். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபிட்மிலேருந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து 330. ஸோ நீங்கள் டஸ்கிங் ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேட் ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷேட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி டஸ்கிங் ஸ்கின் அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது. ஸோ ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு டேப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்னில் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு செட் ஆகும். ஸோ எப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஈவனான ஒரு லுக் கிடைக்கும். இது என்னோடய வேகா ப்ரஷ். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ரஷ். இது நான் இதில் தான் எப்பயுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் நான் வேறு ப்ரஷ் மாற்றுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மெதுவாக டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஃபவுண்டேஷன் நல்லா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒரு ஈவனான லுக் கிடைக்கும் உங்களுக்கு.
இதை டேப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்பஞ்ச் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பியூட்டி பிளெண்டர் வச்சுருப்பீங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பியூட்டி பிளெண்டர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பிளெண்டர் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்டான ஸ்பஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. இப்போ நான் பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபிட்மி கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை என்னோடய அண்டர் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஸோ இதை விட லைட்டர் ஷேட் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டர் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து அது வந்து இப்போது நீங்கள் ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் வரும். ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் அந்த ப்ராடக்ட் இல்லாமல் ஸ்பஞ்சிலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்பஞ்சிலே ப்ராடக்ட்லாம் போயிடுச்சுன்னா ஃபேஸில் ப்ராடக்ட் இருக்காது. ஸோ நீங்கள் மேக்கப் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து அப்படி தான் லாஸ்ட் டைம் 200க்கு ஒரு பிளெண்டர் வாங்கி வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ அதுலேயே ப்ராடக்ட் எல்லாமே வந்துடுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கு, பட் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஈஸியாக இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இல்லை அவ்வளோ காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சாதாரண ஸ்பஞ்சு நம்மளுக்கு கடைகள்லேயே விற்கும் இல்லையா, சாதாரண ஒரு ஃபேன்சி ஸ்டோரில். ஸோ அதுவே நான் பெட்டர்னு தான் சொல்லுவேன் இந்த பிளெண்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போது வந்து ஒரு எக்ஸ் காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் பவுடர்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஒரு பவுடர் தான். இதுவுமே எனக்கு வந்து ஒரு 150 ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வந்தது. நான் இப்போ யூஸ் பண்ணிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து 500க்குள்ளே இருக்க திங்ஸ் தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். எதுவுமே 500 மேலே இல்லை. ஸோ வந்து நம்மளால் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்லேயே வந்து ஒரு நல்ல மேக்கப் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி உங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எஸ்கியூலேருந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்னுடைய அண்டர் ஏரியாவில் பேக்கிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் என்னோடய ஐப்ரோஸில் ஃபீல் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஐப்ரோ பென்சில் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோ பென்சில் கூட நான் உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா, ஐப்ரோ பென்சில் கூட பிளாக் இல்லாமல் டார்க் ப்ரௌனில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் டார்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் ஆஃப் கேமராவில் இன்னொரு ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஐப்ரோ கோம் வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே அஃபோர்டபுள் ரேட் தான். ஸோ இது என்னோடய ஐஸ் தான் நான் லைட்டாக டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் இருந்தால் ஸ்பஞ்சில் வந்துடும், ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர் லைட் ப்ரௌன் ஷேட் வந்து என்னுடைய டிரான்சாக்ஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு லைட்டர் ஷேட், ஸோ அந்த ப்ரௌனோட இன்னும் ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து டிரான்சாக்ஷன் ஏரியாவுக்கு கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டார்க்கர் ஷேட்லேருந்து அப்படியே மெதுவாக லைட்டர் ஷேட்க்கு இங்கே டவுன் பண்ணி வரும்போது பார்க்க நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் சேம் எஸ்கியூவில் இருந்து ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்க சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேட் யூஸ் பண்ணும்போது அந்த பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்னால் நீங்கள் ஒரு பிங்க் கலர் ஷேட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் வந்து என்னோடய ஐலிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது ஒரு கோல்ட் கலர் ஷேடோ தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோடய ஐலிப்ஸில் சென்டர் பார்ட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக அப்படியே போட்டு நம்ம அப்ளை பண்ணாமல் மெதுவாக டேப் பண்ணி எடுத்தால் தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஐ ஷேடோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லைனர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த ஜெல் வந்து நான் லைனருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் லைனருக்கு, காஜலுக்கு, ஐப்ரோஸ்க்கு ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் இது லைனருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த குட்டி ப்ரஷ் வச்சு. ஸோ இந்த ப்ரஷ் வந்து எனக்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட் மாதிரி வந்துச்சு. ஸோ வந்து நான் ரொம்ப காஸ்ட்லாம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலை. உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் நார்மல் ஆஸ் யூஷுவல் லைனரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து நான் என்னோட ஐஸில் ரொம்ப ஓரளவுக்கு மெலிசான ஒரு லைன் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப திக்காக போடல. ஒருவேளை உங்களுக்கு கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய திக்காகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்கள் கண்ணு கொஞ்சம் பெருசாக காமிக்கும். ஒருவேளை உங்கள் கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைனர் வந்து கொஞ்சம் தின்னாக போட்டுக்கோங்க. ஸோ அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ நான் லைனர் முடிச்சுட்டு நான் பேக்கிங் பண்ணியிருந்தேன் லோஸ் பவுடர்லாம் இப்போ டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு அந்த பேக்கிங் பண்ண இடத்துல ஒரு லைட்டாக பிரைட்னஸ் தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ லூஸ் பவுடர் ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்கணும்னு நினைக்கிற உங்களாலே வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் லாக்மேலேருந்து காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு போல்டான பிளாக் தான். இது நான் இப்போ ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு தின்னான லைனே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஐ மேக்கப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் வந்து லிப்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். லிப்ஸ்க்கு வந்து ஒரு லிப் லைனர் ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லிப் லைனர் வந்து மேலே இருந்து நீங்கள் லைன் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கும். இல்லை ஒருவேளை உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உள் சைட்லேருந்து நீங்கள் லிப் லைனர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் அழகாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் லைனர் அந்த மாதிரி தான் லிப்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். ஒரு பிங்க் கலர் ஷேட் தான் வந்து இப்போ நான் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எஸ்கியூலேருந்து மினி லிப்ஸ்டிக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லைட்டர் ஷேட் தான், ஒரு லைட்டர் பிங்க்னு கூட சொல்லலாம். ஸோ லைட்டர் பிங்க் ஷேட் வந்து என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் இது வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக தான் காமிக்கும். ரொம்ப போல்டாக இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரல் கலராக இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லாமே ரொம்ப லைட்டர் ஷேடாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷேடோவிலேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து ஐ ஷேடோ வந்து லிப்ஸ்டிக்லேருந்து ஐ மேக்கப் வந்து ஃபேஸ் மேக்கப் முதல் கூடமே நான் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் நான் வரேன். இப்போது என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து நான் இப்போ ஹேர் நல்லா கோம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹேர் எடுத்து பஃப் வச்சுக்க போகிறேன். ஸோ வந்து இப்போது நீங்கள் வெறும் பஃப் மட்டும் வைக்கிறீங்க, ஃபுல்லாக ஃப்ரீ ஹேர் விட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஃப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா ஹேர் திக்காகவே ஹேர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ பஃப் மட்டும் வைக்க போகிறது இல்லை. ஸோ பஃப் வச்சுட்டு அந்த சைடில் இருந்து ஹேர் எடுத்து நான் கிளிப் கொடுத்த போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நான் ஹேர் எடுத்து நான் கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைட்லேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து நான் கிளிப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிக்டாக் பின்னே வச்சு தான் வந்து நான் இப்போ கிளிப் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் நார்மல் ஒரு கிளிப் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். லைட்டாக மேலேருந்து பஃப் எடுத்துகிட்டு ஸோ சைட்லேருந்து ஹேர் வந்து நான் கிளிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் இன்றைக்கி நான் அவுட்டிங்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பிஃபோர் மேக்கப்புக்கும் ஆஃப்டர் மேக்கப்புமே நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ நம்மளாலையும் அஃபோர்டபுள் ரேட் வச்சு பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா.